தேஜஸ் வந்து வீணாக்கு ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுத்ததை வந்து பார்க்க முடிச்சது. ஸோ தேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீணா கிட்ட எடுத்த உடனே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நேற்று எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நேஹாவும் தேஜஸும் தான் வந்து ஒன்றா இருந்தாங்க. பட் நேற்று வந்து அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் வந்து நடந்தது. அதில் வந்து வீணா வந்து தேஜஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டேட் பண்ணணும் அப்படின்னும், அதே மாதிரி தேஜஸும் வீணா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஓகே, அவங்க 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தேஜஸ் வந்து அவரும் வந்து நினச்சிட்டு இருந்தார். பட் இப்போது வந்து எடுத்த உடனே எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் வந்து வீணா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நமக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே நிறைய மொமெண்ட்ஸ் நம்மளுக்காக வந்து க்ரியேட் ஆகிருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து அவங்க அக்ரி பண்ணுற மாதிரி தெரியல. வீணா உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக உன்னை வந்து பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஒன் டே ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து அந்த மாதிரி ஒரு வைப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னல. அதுக்கப்புறம் தேஜஸ் சொல்கிறாரு, ஏன் உனக்கு ஒரு அட்ராக்ஷன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் உன் மேலே வரல, எனக்கு தினேஷ் மேலே தான் அந்த அட்ராக்ஷன் வந்து வந்தது. ஈவன் நான் தினேஷோட ஃபேஸை கூட வந்து பார்க்கல அந்த வீடியோவில். ஸோ அப்போவே வந்து தினேஷ் மேலே அந்த அட்ராக்ஷன் வந்து எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து டேட் போனோம். ஸோ டேட் போனதுக்கப்புறமும் எனக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து குறையவே இல்லை தினேஷ் மேலே அப்படின்னு சொல்லி அங்கே சொன்ன உடனே தேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீணா வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நேஹா வந்து பார்த்திங்கன்னா சிந்தூரிக்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என் கூட நீ ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வீணா, ஸோ உனக்கு வந்து தேஜஸை பிடிக்கும் அப்படின்னா என்கிட்ட எங்கேயாவது சொல்லியிருக்கலாம்ல, எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்துட்டு நீ வந்து கொடுத்தா எனக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ஸோ இப்போ வந்து இதெல்லாமே நடந்துருச்சா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து தேஜஸ் வந்து வீணா கிட்டேருந்து விலகி இப்போ வந்து திரும்பவும் நேஹா கிட்டே வந்து நாமளாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நேஹாவோட ஸ்டோரியை கேட்டும் வந்து அந்த இடத்துல வந்து நேஹா வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தார் தேஜஸ். ஸோ இப்போ அவங்க திரும்பவும் பேக் டு த ட்ராக் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பேராக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து வீணாவும் தினேஷும் அவங்க நார்மலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து யார் கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆனாங்களோ அது மட்டும் வந்து போயிட்டுருக்கு. சிந்தூரி மட்டும் வந்து பெருசாக யார் கூடயும் இந்த பாய்ஸ் கூடயும் வந்து பிடிக்கலையானு தெரியல. இப்போ வரையுமே யார் கூடயும் வந்து ஒரு பெருசாக அவங்க கனெக்டே வந்து மேக் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் போக போக இது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கொடுப்பாங்க, இல்லைனா ஏதாவது எனக்காக நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லேருந்து அது அப்படியே மாறும். ஸோ பிக் பாஸ் மாதிரி தான் அவர் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.